காடை கிரேவி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூனு ஜீரகத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சம் ஒரு காஷ்மீர் சில்லி 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு எல்லாத்தையும் காடையில் காடையை சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி செப்பையாக வெட்டி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவிக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா பெசரி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறோங்க. நல்லா அந்த மசாலா ஃபுல்லாக ஊறட்டும். ஊறின பிறகு திரும்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, ஆயில் காஞ்சதும் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சாதான் இது இந்த கிரேவிக்கு நல்லா வாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா சாப்பரில் போட்டு பொடிசாக கட் பண்ணிக்கிறங்க. கிரேவிக்கு எப்போவுமே நறுக்காதீங்க. சாப்பரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறோங்க. அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கிறோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு பிறகு இந்த தக்காளி எடுத்து அதையும் போட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறோங்க. ஒரு 10 முந்திரி எடுத்து சுடு தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் அரைச்சி வச்சுக்கிறோங்க. அதை கடைசியாக ஊற்றணும். அடுத்து இந்தளவுக்கு நல்லா அந்த பச்சை வாடை போனதுக்கு பிறகு இந்த ஊற வச்சுருக்கோம்ல காடை, அதை எடுத்து இதில் போட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த மசாலாலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சமாக தண்ணி கழுவி ஊற்றி அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும். நல்லா கொதித்து நல்லா வேகணும். 10 நிமிஷத்தில் வெந்துடும். காடை ரொம்ப நேரம் ஆகாது. 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துடும். அதுக்கடுத்து நம்ம இது அரைச்சி வச்சுருக்கோம்ல, முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அது ஃபுல்லாக ஊற்றி நல்லா கிளறி மறுபடியும் மூடி வச்சுருங்க. மூடி சிம்மில் ஒரு 5 நிமிஷம் குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் தேவையில்லை. இந்த முந்திரி பருப்பு போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக வாசமாக சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் இந்த முந்திரி பருப்பு போடுறது. இருந்தால் போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. அடுத்து கடைசியாக கொஞ்சோண்டு மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. இறக்கிட்டு சாதம், தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எதுக்கு வேணாலும் சைடிஷாக சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாதத்துக்கு தான் சாப்பிட்றோம். காடை கிரேவியும் காடை கிரில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். போய் பார்த்துக்குங்க சேனலில். பாய்.